இந்த ஆவரண சக்தி உண்மையை மூடுகிறது. இந்த விக்ஷேப சக்தி வேறு ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றை தோற்றுவிக்கிறது. இந்த தோற்றம் விக்ஷேப சக்தியை பற்றி நம்ம படித்தோம். இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா ஆவரண சக்தி அல்லது மூடல். இதை பற்றி படிக்க போகிறோம். கார்காலத்து இரவில் இருக்கக்கூடிய இருள் வானத்தையும் நிலத்தையும் திசைகளும் எப்படி மூடுகிறதோ ஒன்றுமே தெரியல. அதே போல் இதை மறந்து போயிட்டு இதுதான் நான் நினைக்கிறோம், இதை மறந்து போயிட்டு இது உண்மைன்னு நினைக்கிறோம். இதுதான் ஆவரண சக்தி பண்ணக்கூடிய விஷயம். இதனால் நமக்கு இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு மனநிலை தோன்றலை, அப்படியே போயின்னு இருக்கு. ஊன்றிய பவவியாதின்னு பேர். பகவான் வேதவியாசோடைய பிரம்மசூத்திரம். இது பிரஸ்தான திரயத்தில் ஒன்று, மிக பிரம்மாண்டமான ஒரு புஸ்தகம். பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் படிக்கக்கூடியது, சமஸ்கிருதத்தில் இருக்கு. இதற்கு உரை எழுதியிருக்காரு பகவான் ஆதிசங்கராச்சாரியர். இந்த உரைக்கு, இந்த கமெண்ட்ரிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷன் பேர் அத்தியாச பாஷ்யம். இதோடைய எசன்ஸ் தான் நமது தாண்டவராய சுவாமிகள் கைவல் நவநீதத்தில் 43வது பாடலில் கொண்டு வந்து வச்சிருக்கார். ஹரிஓம். இந்த வீடியோவில் 3 பாடல்களை படிக்கலாம். 41, 42, 43. இன்னும் நம்ம அபவாத இலக்கணம் அப்படின்ற சப்ஜெக்டில் தான் இருக்கோம். இது 41வது பாடல். தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் 2 சக்திகள் என்றீரே, மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா, கேடர குருவே என்ன கிருபையோடருள் செய்வாரே. இந்த பாடலை பிரித்து படிக்கலாம். 2 சக்திகள் என்றீரே, 2 விதமான சக்திகள். தமோ குணத்திலிருந்து தோன்றி 2 சக்திகள், அதை பற்றி நீங்கள் பேசினீர்கள். தோடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் என்றீர். தமோ குணத்தில் 2 சக்திகள். அதில் ஒன்று தோற்ற சக்தி, விக்ஷேப சக்தி. அந்த விக்ஷேப சக்தி இது உலகத்தை உருவாக்கியது. இதை நம்ம படித்தோம். இது ஒரு சக்தியான. இன்னொரு சக்தி என்ன அப்படி? மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. ஒரு சக்தி தோற்ற சக்தி, இன்னொன்று மூடல் சக்தி. தோற்ற சக்தி விக்ஷேபம், மூடல் சக்தி ஆவரணம். இந்த ஆவரணம் தான் மோகத்தை உண்டாக்குகிறது. மோகத்தை உண்டாக்குகின்ற இந்த ஆவரண சக்தியை பற்றி சொல்லுங்கள். மூடல் ஆம் சக்தி, மூடலாம் சக்தினா ஆவரண சக்தி, அதை பற்றி சொல்லுங்கள். கேடர குருவே, எனது கேடுகள் அறுக்கப்பட வேண்டும், எனது துக்கங்கள் போக்கப்பட வேண்டும். கேடர குருவே என்ன அப்படின்னு கேட்டான் இந்த மாணவன். கேட்ட பிறகு கிருபையோடு அருள் செய்வார். கிருபை கூர்ந்து குருநாதர் உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். உபதேசம் கண்டினியூ பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ 2 சக்திகள், ஒன்று தோற்ற சக்தி, இன்னும் மூடல் சக்தி. தோற்ற சக்தி சொல்லப்பட்டது, மூடல் சக்தி இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறேன். அப்போ தமோ குணத்தில் 2 சக்திகள், மூடல் தோற்றம். இந்த மூடல்ன்றது ஆவரண சக்தி, தோற்றம்ன்றது விக்ஷேப சக்தி. இந்த ஆவரண சக்தி உண்மையை மூடுகிறது. இந்த விக்ஷேப சக்தி வேறு ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றை தோற்றுவிக்கிறது. இந்த தோற்றம் விக்ஷேப சக்தியை பற்றி நம்ம படித்தோம். இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா ஆவரண சக்தி அல்லது மூடல். இதை பற்றி படிக்க போகிறோம். இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் இந்த மூடல் அல்லது ஆவரண சக்தியை பற்றி இருக்கும். 42வது பாடல். தான் நிகர் தனக்காமீஷன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தின பாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மழை நிசியுருள் போல் மூடும். அழகான ஸ்லோகம், பாடல். இதை பிரித்து படிக்கலாம். தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும். தனக்கு நிகர் தான் தான் பரமேஸ்வரன், ஈஸ்வரன். தனக்கு நிகர் வேறு யாரும் இல்லாதவன் எவனோ அவன் ஈஸ்வரன். அவன் ஈக்குவலே இல்லை. அப்போ தான் நிகர் தனக்காம் ஈசன் தனம். அவனுக்கு நிகர் அவன் தான், அவன் ஈக்குவல வந்தான். தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும். தங்கள் யார், தாங்கள் யார், தான் யார் அப்படின்னு தன்னை கண்ட ஞானி. தனக்கு நிகரில்லாத ஈஸ்வரன், தங்களை தாங்கள் யார் என்று உணர்ந்து கொண்ட ஞானிகள். இந்த இருவரை தவிர மற்ற எல்லாருக்கும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து. இந்த ஊன் மாம்சமயமான இந்த உடலில் வாழ்கின்ற உயிர்கள், அவருடைய உள்ளத்தில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று நாஸ்தி ந பாதி. அந்த பரம்பொருள் என்பது இல்லை, அந்த பரம்பொருள் எனக்கு விளங்கவில்லை. அது இல்லை, எனக்கு விளங்கவில்லை. நாஸ்தி இல்லை, ந பாதி அது விளங்கவில்லை. யாருக்குன்னு ஊனிடை உயிர்கள் உள்ளத்து.
இந்த மாம்சமயமான உடலில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லா சாமானிய மனிதர்களுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் தெரியல. இந்த பிரம்மம் இல்லை, அது விளங்கவில்லைன்னு சொல்கிறார்கள். அப்போ யாருக்கு இது ரெண்டும் தெரியுதுன்னு? ஒன்று ஈஸ்வரனுக்கு தெரியும், இன்னொன்று ஞானிக்கு தெரியும். உணர்வு விழி குருடாம் வண்ணம். எல்லா ஜீவராசிகளுக்கும் இப்படிப்பட்ட அந்த ஞான கண் என்பது மூடப்பட்டிருக்கிறது. ஐயா விஸ்டம் மூடப்பட்டிருக்கிறது. வான் நிலம் திசைகள் மூடும், மழை நிசி இருள் போல் மூடும். எப்படி அது மூடி இருக்கிறது? அந்த உண்மை பொருளை எப்படி இது மூடுகிறது அப்படின்னா, வான் ஆகாசம், நிலம் இந்த நிலம், திசைகள் திசைகள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வானத்தை ஆகாசத்தையும் நிலத்தையும் மூடுகின்ற மழை நிசி இருள் போல் மூடும். இப்படி மூடுகிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள். மழைக்கால கார்காலத்தில், நிஷின இரவு, கார்காலத்தில் இரவு, அந்த இரவில் இருக்கக்கூடிய இருள், கார்காலத்து இரவில் இருக்கக்கூடிய இருள் வானத்தையும் நிலத்தையும் திசைகளும் எப்படி மூடுகிறதோ ஒன்றுமே தெரியல. அதே போல இந்த தமோகுணத்திலிருந்து உதித்த ஆவரண சக்தியானது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை மூடுகிறது. இவ்வளோ அழகான பதங்கள், தமிழ் பதங்கள் பாருங்கள். உணர்வு விழி குருடாம் அன்னம். உணர்வு விழி, அந்த ஞானக்கண், அந்த ஞானக்கண்ணை மூடுகிறது. எதுனா தமோகுணத்திலிருந்து உதித்த ஆவரண சக்தியானது நமது அறிவு கண்ணை மூடி உண்மையை மறைக்கிறது. எப்படின்னா இப்படி, மழை நிசி இருள் போல் வானிலம் திசைகள் மூடும். ஆவரண சக்தி மூடுகிறது அல்லது மறைக்கிறது உண்மையை. இரண்டு பேரையும் மறைக்கிறது இல்லை. அந்த ஆவரண சக்தியார் ஞானிகளையும் ஈஸ்வரனையும் அந்த ஆவரண சக்தி ஒன்றும் செய்வதில்லை. இவ்வளோ அழகாக பேசுகிறார் படும் தாண்டவராய சுவாமிகள். ஒன்று ஈசன், இன்னொன்று ஞானி. இருவரும் மிகப்பெரியவர்கள், உயர்ந்தவர்கள். இந்த இருவர்களை பற்றி பேசக்கூடிய சில ஸ்லோகங்கள் இருக்குது பகவத்கீதையில், அதை பார்ப்போம். தான் நிகர் தனக்காம் ஈசன் தனம், தனக்கு நிகர் தான் தான். அழகான தமிழ் பதங்கள். 11வது அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையில். இது அர்ஜுனன் பேசுகிறான். அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பகுதி. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ச குருர் கரியான் ந தொத் சமோபியத்யதிக குதோன்யா லோகத்ரய பிரதிம பிரபாவ. இந்த ஸ்லோகம் இதில் இந்த பகுதியை மட்டும் பாருங்க. ந தொத் சமஹா அஸ்தி அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணா எப்போல்லாம் கிருஷ்ணான்னு அவன் கூப்பிடுறானோ, இஸ் நாட் ப்ளூ பாய் ஆஃப் பிருந்தாவன் சொல்லுவார் சுவாமி சின்மயானந்தர். ஒரு உடலை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற அவதார புருஷன் இல்லை, பரபிரம்மம்னு புரிந்து கொள்ள வேண்டும். செகண்ட் பர்சன் சிங்குலர். அப்போ கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனன் பேசுகிறார், அர்ஜுனன் கூப்பிடுகிறார். ந துவத் சமஹா, ஏ கிருஷ்ணா உனக்கு சமமான உலகத்தில் இல்லை அப்படின்னா அவதார புருஷனாக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ந துவத் சமஹானா பரபிரம்ம ஸ்வரூபியாகிய நீ உனக்கு ஈக்குவலாக ஒருத்தன் உலகத்தில் இல்லை, இந்த சிருஷ்டிலே இல்லை. ந துவத் சமஹா, இந்த பகுதியை தான் தான் நிகர் தனக்காம் ஈசன் தனை, தனக்கு நிகர் தான் தான், அவனுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தன் இல்லை அப்படின்ற இந்த தாண்டவராய சுவாமியுடைய பதத்தை தான் இங்கே பகவத்கீதையில் பகவான் வேதவியாசர் அர்ஜுனுடைய வாக்கு மூலமாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது ஒரு விஷயமாச்சா. இன்னொன்று பார்ப்போம். தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி. தங்களை கண்டு கொண்ட ஞானிகள் விசேஷமானவர்கள். இதுவும் கீதையில் 7ஆம் அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம். உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். ஞானி து ஆத்மைவ மேமத். 4 விதமான பக்தர்களை பற்றி பேசுகிறார். ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி. ஆர்த்த பக்தன் கஷ்டப்படும், அர்த்தார்த்தி பொருளை நாடுபவன், ஞானி எல்லாம் அறிந்தவன், ஜிக்ஞாசு உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி உடையவன். இந்த 4 பக்தர்களில் ஞானி தான் உயர்ந்த. உதார சர்வையே வைத்து 4வரும் சிறந்தவர்கள். ஞானி து ஆத்மைவ மேமதம், அந்த ஞானி நானே என்றார். எனக்கும் ஞானிக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறார். ஞானி து ஆத்மாயவ மேமதம், அந்த ஞானி நானே, என் சொரூபமே ஞானி சொரூபம். அப்போ தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும். அப்படிப்பட்ட ஞானிகள் இவ்வளோ அழகாக இருக்கு. கீதையிலேயே 2 விஷயம் பொதிந்திருக்கு. தங்களை தாங்களே கண்ட ஞானிகள், இன்னொன்று தனக்கு நிகர் இல்லாத ஈஸ்வரன். ரெண்டுமே கீதையிலேயே அடங்கி இருக்கிறது. அப்போது இந்த ஞானிகள் தங்களை கண்டவர்கள். கிருஷ்ண பரமாத்மம் அந்த ஞானிகள் தன் சொரூபமே என்று சொல்கிறார் கீதையில். அடுத்த பாடல் இதுதான் ரொம்ப முக்கியமான பாடல். பூன்றமாம் பிரமத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும்
ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துள்ள விகாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே. இந்த உண்மையை எப்படி இந்த மூடல் அப்படிங்கிற சக்தி மூடுகிறது, எப்படி ஆவரணமானது உண்மையை மூடுகிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய பாடல். இதை பிரித்து படிப்போம். பூன்றமாம் பிரமத்துக்கும் புறத்துள்ள விகாரங்களுக்கும். பூன்றமாம் பிரம்மனும் பரிபூரணமாக பூரணமான பிரம்மம், எங்கும் நிறைந்தது, போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே. பூன்றமாம் பிரம்மம், எங்கும் நிறைந்துள்ள பிரம்மம், பரிபூர்ணமான பிரம்மம். புறத்துள்ள விகாரங்களுக்கும். அப்போ புறத்துள்ள விகாரம்னா பஞ்சபூதங்களாலான இந்த உலகம். அந்த பிரம்மம் இந்த பஞ்சபூதங்களால் உலகம் இரண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு, கலந்து இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களான உலகத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியவே தவிர இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை, பிரித்து பார்க்க முடியவில்லை. ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துள்ள விகாரங்களுக்கும். விகாரம் தான் மாறுபட்டு தோடுங்கிறது உலகம். இங்கேயும் அகத்துள்ள, அகம்னு இந்த உள்ளுக்குள்ள. இங்கே இருக்கக்கூடிய கூட்டஸ்தன்னா ஆன்மாவுக்கு இன்னொரு பேர் கூட்டஸ்தன்னு பேர். அப்போ ஒரு ஜீவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மை பொருளுக்கு கூட்டஸ்தன், இன்னொரு பேர் ஆன்மான்னு பேர். இந்த ஆன்மானது ஆத்மா கூட்டஸ்தன். இந்த கூட்டஸ்தனுக்கும் அகத்துள்ள விகாரங்கள். நமக்கு உள்ளுக்குள்ள என்ன விகாரங்கள் இருக்கிறது, விகாரமாக இருக்காமல் பார்க்குறதுக்கு அவன் விகாரமாக இருக்கிறன்றது வேறு விஷயம். அது சமூக ரீதியில் பேசக்கூடிய பேச்சுக்கள், வார்த்தைகள். இங்கே விகாரம் அப்படின்னா மாறுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். என்னது இங்கே இருக்கிறது அப்படின்னா மனோ புத்தி சித்த அகங்காரம், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச புராணங்கள் எல்லாம் படிச்சிருக்கும். இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள். இந்த விகாரங்களுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கூட்டஸ்தனுக்கும் இந்த பேதம் காணப்பட முடியவில்லை, ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா, இதில் இருக்கக்கூடிய விகாரங்கள் மிக்ஸ் ஆகிருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் பிரம்மம் மிக்ஸ் ஆகிருக்கு. தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். இவர்களுக்கு பேதம் இருக்கிறது, பிரித்து பார்க்க முடியும். ஆனால் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மூடல் என்கின்ற சக்தி, ஆவரண சக்தி மறைக்கிறது. நம்மளை பேதம் காண முடியாத அளவுக்கு மிக்ஸ் ஆகி நிற்கிறது. ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி, இதுதான் உபாதி. இந்த தமோ குணத்திலிருந்து இருக்கக்கூடிய இரண்டு சக்திகள் இருக்குது. இந்த தோற்றம், இந்த மூடல், விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. இந்த ஆவரண சக்தி தான் உண்மையை மூடுகிறது. ஊன்றிய பவவியாதி, பவவியாதினா சம்சார நோய், ஜனன மரணம் என்கின்ற இந்த சம்சார வியாதி ஊன்றிய ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு இந்த ஜனன மரண சம்சார வியாதியிலேருந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன, உபாதி எதுன்னா இந்த ஆவரண சக்தி. இந்த ஆவரண சக்தி உண்மையை மூடுகிறது. என்ன உண்மையை எப்படி மூடுகிறதுனா, வெளி உலகத்தில் ஒரு விதமாக மூடுகிறது, உள்ள உலகத்தில் ஒரு விதமாக மூடுகிறது, மறைக்கிறது. வெளி உலகத்தில் என்ன மறைக்கிறதுனா, இந்த பிரம்மம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பிரம்மத்தை மறைக்கிறது, உலகத்தை மட்டும் காட்டுகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற மனோபுத்தி சித்த அகங்காரம், பஞ்ச பிராணன், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியங்கள், இந்த உடல் இதை காட்டுகிறது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை மறைத்து விடுகிறது. அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இதை மட்டும் விகாரங்களை காட்டுகிறது. அங்கே ரெண்டும் மிக்ஸ் ஆகி பஞ்சபூதங்களை மட்டும் காட்டுகிறது. இங்கே நமக்கு வெளி உலகத்தில் பிரம்மம் தெரியல, இங்கே உள் உலகத்தில் நமக்கு ஆன்மா தெரியல, அது மறைக்கிறது. இதுதான் ஆவரண சக்தியோடைய ஒரு பலம், பவர். திருக் திருஷ்ய விவேகம்னு ஒரு வேதாந்த டெக்ஸ்ட் சமஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் இதை இயற்றினார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. வித்யாரண்ய சுவாமிகள் இயற்றினார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. எப்படியும் இது நம்ம டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்டில் ஒரு பாடல், 15வது பாடல். திருக் திருஷ்யோர் பேதம் அந்தர் திருக் திருஷ்யோர் பேதம் பகிஷ்ட பிரம்ம சர்கயோகோ ஆவருணோத்தி அபராசக்தி சா சம்சாரஸ்ய காரணம். அழகான இந்த பாடலுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட சொல்லலாம். இந்த பாடலுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் இப்போ நம்ம படித்த பாடல், கடைசியாக படித்த பாடல். அந்தஹான உள்ளுக்குள்ள, நமக்கு உள்ளுக்குள்ள திருக் திருஷ்யோ பேதம் ரெண்டு இருக்கு. திருக்குன்னா காண்பவர், திருஷ்யம்னா காணப்படுகின்ற பொருள். இங்கே காண்பவர் யார்? ஆன்மா அல்லது கூட்டஸ்தர். காணப்படுகின்ற பொருள் என்ன? இந்த உடல், இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் காணப்படுகின்ற பொருட்கள். அவ காண்பவராகிய ஆன்மா காணப்படுகின்ற பொருளாகிய உடல், மனம், புத்தி இவைகளிலிருந்து மாறுபட்டது அல்லது பிரிந்தது, தனியானது. ஆனால் இந்த ஆன்மா இந்த உடல், மனம், புத்திகளிலிருந்து தனியானது அப்படின்னு இல்லாமல் உடல், மனம், புத்திகளோடு கலந்து இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் மயக்கம், மோகம் அல்லது ஆவரண சக்தியோடைய பலம்னு பேர். ஆவரண சக்தியோடைய எஃபெக்ட் அது. உள்ள திருக் திருஷ்யம், இது ரெண்டுத்தையும் பிரித்து காமிக்காமல் ஒன்றா காமிக்கிறது.
பகிஷ்ட பிரம்ம சர்க்கயோ, வெளி உலகத்தில் எப்படி அது மூடுகிறது? பிரம்ம இந்த உண்மை பொருள், பரம்பொருள், சர்க்கம்னு இந்த சிருஷ்டி, இந்த சிருஷ்டிக்குள்ள இந்த பிரம்மம் புகுந்து பிரம்மத்தை மறைத்து சிருஷ்டி மட்டம் கண்ணுக்கு தோணுகிறது. வெளி உலகத்தில் பிரம்மம் மறைந்து சிருஷ்டி மட்டம் கண்ணுக்கு தோணுகிறது. உள்ளுக்குள்ள திருஷ்ய வஸ்துக்கள், இந்த உடல் மனம் புத்தி தோன்றுகிறது, உள்ளுக்குள்ளுக்கிற திருக் ஆன்மா தோன்றுவதில்லை. ஆவரணோத்தி அபராசக்தி, இதுதான் இரண்டாவது சக்தி. இதுதான் மறைக்கிறது உண்மையை, இருப்பதை மறைத்து இல்லாததை தோற்றம் பண்ணி நம்ம காட்டுகிறது. ஆவரணோத்தி அபராசக்தி. சம்சாரஸ்ய காரணம், இதுதான் நம்முடைய ஜனன மரணத்துக்கு காரணம்னு சொல்லிட்டார். அப்போ என்ன செய்யணும்னு, இந்த சக்தி, இந்த ஆவரண சக்தியை நம்ம விலக்கி விட்டு உள்ளுக்குள்ள திருக் வேற, திருஷ்யம் வேற, வெளியில் இருக்கிற பிரம்மம் வேற, ஜகத் வேறன்னு பிரிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வரும்பொழுது விவேகம்னு பேர். அப்போது இந்த சம்சாரத்திலேருந்து நம்ம வெளியில் விலகி போடுவதற்கு, சம்சாரத்தை ஒழிப்பதற்கு உண்டான ஒரு சாதனை கை கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடலுடைய தமிழாக்கம் தான் தாண்டவராய சுவாமிகளுடைய இப்போ கடைசியாக பார்த்த ஒரு பாடல். இது உலகம், பஞ்சபூதங்களாலாம் உலகம். இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கும்போது பிரம்மம்னு பேர், பரம்பொருள் தான். இது ஜீவன், ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கும்போது இவனுக்கு ஆத்மா அல்லது கூட்டஸ்தன்னு பேர். இது இவனுக்கு உள்ளுக்குள்ளுகிற விகாரங்கள் என்னென்னா, உடல், மனம், புத்தி, பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச பிராணங்கள், இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்கள். இதிலிருந்து இது மாறுபட்டது. இது பஞ்சபூதங்களாலான உலகம், இதிலிருந்து பிரம்மம் மாறுபட்டது. இது ரெண்டும் ஒன்று தான். இந்த கூட்டஸ்தம் பிரம்மம் ஒன்று தான். இந்த ஆன்மா, இந்த பிரம்மம் ரெண்டு ஒன்று. இவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்க ஆதாரமாக கூடிய பரம்பொருளுக்கு அல்லது மெய்ப்பொருளுக்கு, சத்தியத்துக்கு கூட்டஸ்தம் பேர். இதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்துக்கு, பரம்பொருளுக்கு, இந்த ஆதாரமாக இருக்கிற வஸ்துக்கு பிரம்மம்னு பேர், ரெண்டு ஒன்று. அப்போது இவன் வேற இவன் வேறன்னு பிரிக்க முடியல. இவன் வேற இது வேற இது வேறன்னு பிரிக்க முடியாமல் இரண்டும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி காட்டுறது. பிரம்மத்துக்கும் புறத்துள்ள விகாரம், புறத்துல வெளியில் இருக்கக்கூடிய விகாரங்களுக்கும், இங்கே கூட்டஸ்தனுக்கும் அகத்துள்ள விகாரங்களுக்கும். கூட்டஸ்தன்னா இந்த பரம்பு மெய்ப்பொருள், அகத்துள்ள விகாரம், இதில் இருக்கக்கூடிய மாறுபட்ட பொருள்கள். இதே தான் இந்த தமிழில் இங்கே படித்தோமே தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல் நவநீதத்தில். இது கைவல் நவநீதத்துடைய பதங்கள். இது திருஷ்ய விவேகத்தில் இருந்த பதங்கள். பகிஷ்ட பிரம்ம சர்க்கயோ, வெளி உலகத்தில் இது பிரம்மம், இது சர்க்கம். அந்தர் இங்கே உள்ளுலகத்தில் இது திருக்கு, இது திருஷ்யம், இது பார்ப்பவர், பார்க்கக்கூடிய பொருள். இது பிரம்மம், இது உலகம். இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி நிற்கிறது. இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி நிற்கிறது. இது ரெண்டும் பிரிக்க முடியல. இந்த பிரிக்க முடியாமல் நம்ம பாதுகாத்து வச்சுருக்க, அதுக்கு பேர் தான் ஆவரண சக்தின்னு பேர். பிரிக்கவும் முடியல, அப்படியே கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலந்து இருக்குது. இதை மறந்து போயிட்டு இதுதான் நான் நினைக்கிறோம். இதை மறந்து போயிட்டு இது உண்மைன்னு நினைக்கிறோம். இதுதான் ஆவரண சக்தி பண்ணக்கூடிய விஷயம். இதனால் நமக்கு இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு மனநிலை தோன்றலை, அப்படியே போயின்னு இருக்கு. ஊன்றிய பவவியாதின்னு பேர். இது பிரிக்காமல் ஒரு நிலை இருக்கிறது, அதுதான் அஜ்ஞான நிலை, மோக நிலைன்னு பேர். நமக்கு 3 விதமான வேதாந்த புஸ்தகங்கள் இருக்குது. பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத். இந்த உபனிஷத், பிரம்மசூத்திர, பகவத்கீதை பிரஸ்தானத்திரயம்னு பேர். 3ம் பகவான் வேதவியாசருடைய படைப்பு. அந்த பகவான் வேதவியாசர் படைத்த 3 விஷயங்கள். ஒன்று பிரம்மசூத்திரம். 555 சூத்திரங்கள் எழுதியிருக்கார் பகவான் வேதவியாசர். அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம், கமெண்ட்ரி, உரை எழுதியிருக்கார் பகவான் ஆதிசங்கராச்சாரி. அந்த முழுக்க பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறார். அந்த இன்ட்ரொடக்ஷன் பேர் பிரம்மசூத்திர அத்தியாச பாஷ்யம்னு பேர். பிரம்மசூத்திரத்துக்கு அவர் இன்ட்ரொடக்ஷன் எழுதியிருக்காரு. இந்த பகுதி தான் 43வது பாடலாக படைத்திருக்கிறார் நம்ம தாண்டவராய சுவாமிகள். இது எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கு பாருங்க. இது பிரம்மாண்டமான படைப்பு, ஆதிசங்கருடைய பிரம்மாண்டமான படைப்பு. இதோடைய எசன்ஸ் தான் 43வது பாடலாக படைத்திருக்கிறார் நமது தாண்டவராய சுவாமிகள் எளிய தமிழில். இப்போ பார்த்தோம்னா பகவான் வேதவியாசருடைய பிரம்மசூத்திரம், இது பிரஸ்தான திரயத்தில் ஒன்று, மிக பிரம்மாண்டமான ஒரு புஸ்தகம், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் படிக்கக்கூடியது, சமஸ்கிருதத்தில் இருக்குது. இதற்கு உரை எழுதியிருக்காரு பகவான் ஆதிசங்கராச்சாரியர். இந்த உரைக்கு, இந்த கமெண்ட்ரிக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன். அந்த இன்ட்ரொடக்ஷன் பேர் அத்தியாச பாஷ்யம். இதோடைய எசன்ஸ் தான் நமது தாண்டவராய சுவாமிகள் கைவல் நவநீதத்தில் 43வது பாடலில் கொண்டு வந்து வச்சுருக்கார். இவ்வளோ சமஸ்கிருதம் படிக்க வேண்டியதில்லை, இவ்வளோ பெரிய புஸ்தகங்களுக்கு போக வேண்டியதில்லை.
நமக்கு பலம் கம்மியாக இருக்குது, நேரம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு அப்படி ஒரு அவதார புருஷன் தோன்றி கைவல்ய நவநீதத்தில் இந்த பாடலை கொண்டு வந்து வச்சிருக்கார். அந்த பாடல் தான் அது 43வது பாடல் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ தமோகுணத்தில் இருக்கக்கூடிய 2 சக்திகள், ஒன்று தோற்றம், இன்னொன்று மூடல். விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. இந்த விக்ஷேப சக்தியினால் தான் இந்த உலகம் எல்லாம் உண்டாச்சு. இந்த ஆவரண சக்தி இந்த உண்மையை மறைக்கிறது. வெளி உலகத்தில் எப்படி மறைக்கிறது, உள்ளுலகத்தில் எப்படி மறைக்கிறது அப்படின்னு உதாரணத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணார். இன்னும் இந்த ஆவரண சக்தியை பற்றி நிறைய எலாபரேட்டாக சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஆவரண சக்தி எப்படி ஒழித்து கட்டுவது அப்படின்ற விஷயத்தை பேச போகிறார். வரக்கூடிய வீடியோவில் படிப்போம். அறிவோம்.